இன்றைக்கி நம்ம கிச்சனில் நேந்திரம் சிப்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம கேரளா சைடு போனோம்னா கண்டிப்பாக மறக்காமல் நேந்திரம் சிப்ஸ் தான் வாங்கிட்டு வருவோம். அது எல்லாருக்குமே ஒரு வழக்கமாக இருக்கும். யாராவது கேரளா போனால் கூட சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லி விடுவோம். அந்த மாதிரி ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த சிப்ஸ் வந்து. அதை நம்ம வீட்லேயே பண்ணலாம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கடைகள்லாம் வாங்கினோன்னா எந்த எண்ணெயில் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னே நமக்கு தெரியாது. அது நல்லா நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்காது. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே கேரளாவில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோட நம்ம எப்படி நேந்திரம் சிப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நேந்திரங்காய் சிப்ஸ் பண்ண போகிறோம். 3 நேந்திரங்காய் எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கீறிட்டோம்னா அது நல்லா உரிக்கிறதுக்கு வந்துடும். சிப்ஸ் வந்து நேந்திரங்காயில் தான் போடுவாங்க. மற்ற வாழைக்காயில் சிப்ஸ் போட மாட்டாங்க. இதில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த கலரும் கரெக்டாக கிடைக்கும். இது போல் காய் சீவுற தட்டில் இங்கே மேலே இருக்கும் பார்த்திங்களா, ஸ்லைஸ் பண்ணுறது, அதில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்படி முழு வாழைக்காயும் இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன துண்டாக விழுக்கும். இது போல் நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இதில் தண்ணியிலலாம் போட்டு கழுவலாம் தேவையில்லை. நம்ம இப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். அதில் உப்பும் கலரும் வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் இது போல் கலந்து வச்சுக்கணும். முன்னாடியே நீங்கள் பொரிச்சிட்ருக்கிறப்ப கலந்து வச்சுட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடும். அதான் முன்னாடியே நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா பொரிக்கிறப்ப இதை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு கரைஞ்சிரும் நல்லா அந்த தண்ணியில். இப்போது இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய். நேந்திரம் சிப்ஸ் வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். நேந்திரக்காயே நல்ல கலராக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மஞ்சள் தூளி சேர்த்தே கலந்து வச்சுருக்கேன். போட்டதுமே நல்லா பொங்கி வருது பாருங்கள். அப்படியே பொரிஞ்சு வர்றப்போ அது தனித்தனியாக வந்துடும். இப்போ அந்த மஞ்சளும் உப்பு கலந்தோம் இல்லையா, அந்த உப்பு வந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ இந்த எண்ணெயில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றுனா எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம அது வந்து ஈரத்தோடையே கொதிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆகாது. அதனால பயமே இல்லை, ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பும் இந்த மஞ்சத்தூளும் கலந்து வேகிறப்போ சிப்ஸில் நல்லா உப்பு பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அது பொரிஞ்சு தான் வரும், வெடிக்கவெல்லாம் செய்யாது. இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டெல்லாம் ஆகாது. நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளாக இருக்குன்னு சொல்லிட்டு வீணாயிருச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இது வந்து நம்ம மற்ற சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வைக்க, பொரியல் பண்ண, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிக்கிறதுல அடங்கி நல்லா மொறுமொறுப்பாக சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியாத கலர் சூப்பராக இருக்குது நேந்திரம் சிப்ஸு. இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது கலர் பார்க்குறப்பவே. தேங்காய் எண்ணெய் மணத்தோட ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கல, ஒரு 2-3 நிமிஷம் தான் வெந்திருக்கு. அதுக்குள்ளேயே நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. மொத்தத்திலே ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. வாழைக்காய் தோல் சீவிட்டு அதை சீவி இதில் போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மொறுமொறுன்னு நேந்திரம் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே தெரியும் பாருங்கள். அப்படியே புடைச்சதுமே மொறுமொறுன்னு வருது. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இவ்வளோ நாளாக இதை கடையில் வாங்கி தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்லேயே நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கு. இனிமேல் டெய்லியும் வீட்டில் அப்பப்போ நேந்திரம் சிப்ஸ் பண்ணி வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும். கடையில் எந்த எண்ணெயில் பண்ணுறாங்க அப்படின்றதே தெரியாது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான எண்ணெயில் செய்வோம், நல்லாவும் இருக்கும். இந்த சிப்ஸ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கூட அதிகமான டைம் தான், அதுக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.